என்னோதரு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள அவருடைய சமூகத்தில் இருப்பதே நமக்கு சந்தோஷம். எத்தனை சொல்றீங்க? அவருடைய சமூகத்தில் இருப்பதே சந்தோஷம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா மகிழ்ச்சியா? ஆமென். நமக்கு புதிய ஆண்டை தந்தார். ஆமென். இப்ப கூட சொல்லுவோம்,
பாடுவோமா? இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தி, இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தி. ஆமென். ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்ப்பதில், எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லிடுறேன், கை காமிச்சிடுறேன். உங்களை பார்ப்பதில் சந்தோஷம், உங்க கூட ஆராதிக்கிற எனக்கு மகிழ்ச்சி. ஆமென். பாடுவோமா? இந்த பாடலை பாடுவோமா? சொல்றீங்களா? இன்னும் ஓர் புதிய ஆண்டை அந்த அந்த சபைக்கு பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி பாடுவோம்.
சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஐக்கிய உலக மீட்பர் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். அவர்கள் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த விஜயாக உலகத்தில் அவர்கள், இந்த சென்னை பட்டணத்தில் அவர்கள் நம்புறவங்க நல்லா கரங்களை தட்டி நல்லா மறைச்சி பார்த்து நான் சொல்ற வசனம் இல்ல, இது அவர் சொல்ற வசனம். வாக்குத்தத்தம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்கிறார். Thank you.
கூப்பிடுவதை அவர் கேட்கிற ஸ்தலம் இதுவே. இதுவே கேட்கிற ஸ்தலம் இதுவே. ஆண்டுகளும் நம் பக்கத்துல நம்ம கூட இருந்ததுனால நம்ம எல்லாவற்றையும் மேற்கொண்டு வந்தோம். இப்ப கூட கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கேட்போம், என் கூடவே இருக்கும். ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இத்தனை ஆண்டுகளும் இயேசப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் முழுவதும் இத்தனை ஆண்டுகளும் என் கூட இருந்ததுனாலதான்ப்பா நான் வியாதியை ஜெயித்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பாவத்தை மேற்கொண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தரித்திரத்தை மேற்கொண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என் கூட இருந்ததுனால நான் சொல்லுங்க, இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாய் மாறினது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, ஒருவேளை எனக்கு அப்பா அம்மா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனால் நீர் எனக்கு என் கூட இருக்கும் பொழுது நான் அனாதை ஆண்டவரே. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே ஆண்டவரே. இந்த ஊழியத்துல ஐக்கிய உலக பின்பர் சபை ஊழியத்துல அவர் இத்தனை ஆண்டுகளும் அவர் நம் கூட இருந்ததுனால ஆமென். அப்பா, தொடர்ந்து எங்க ஊழியத்துல, எங்க சமூகத்துல, எங்க குடும்பத்துல எங்க கூட இருக்கப்பா. கேட்கிறீங்களா? கண்களை மூடி கரைகளை உயர்த்தி கேட்கிறீங்களாப்பா? என் வியாதியில என் கூட இருங்கப்பா. என் நெருக்கத்துல என் கூட இருங்கப்பா. என் கண்ணீரில என் பக்கத்துல இருங்கப்பா. இயேசு நீங்க சொன்னா போதும், அவர் உங்க அருகில வருகிற சுவாமி. அவர் உங்க வியாதியில அவர் உங்க கூட இருப்பார். ரெண்டு கரங்களை உயர்த்தி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமே. கூடவே
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.